சென்ற 16ஆம் தேதி கிளிநொச்சி பரவிபாஞ்சான் பிரதேசத்திலே கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இராணுவ முகாமொன்றுக்குள்ளே பலாத்காரமாக உள்ளே சென்றார் என்று பல செய்திகள் சில நாட்களாக வந்த வண்ணம் இருக்கின்றன. இதை குறித்து விளக்கம் அளிப்பதற்காகத்தான் இந்த பத்திரிகை செய்தியாளர் மாநாடு கூடப்பட்டிருக்கிறது. அன்று நடந்த விடயங்களை நான் விளக்க விரும்புகிறேன். பரவிபாஞ்சான் என்பது A9 பாதைக்கு கிழக்கு புறமாக கிளிநொச்சி நகரத்திலேயே இருக்கிற ஒரு பிரதேசம். அதில் 84 குடும்பங்களுக்கு வீடுகள் உண்டு. இலங்கை இராணுவம் அந்த பிரதேசத்தை கைப்பற்றி வைத்திருக்கிற காரணத்தினாலே அந்த 84 குடும்பங்களும் தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல முடியாமல் இருந்தது. ஆனால் சில காலத்துக்கு முன்னதாக அதில் ஒரு பகுதியை அவர்கள் விடுவித்து 34 குடும்பங்கள் இப்பொழுது தங்களுடைய சொந்த வீடுகளுக்குள்ளே சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் 54 குடும்பங்கள் தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள். இந்த பிரதேசத்தை வந்து பார்க்குமாறு அன்றைய தினம் A9க்கு மேற்கு புறமாக இருக்கிற கௌரவ ஸ்ரீதரன் அவர்களுடைய அலுவலகத்திலே நடந்த கூட்டத்திலே மக்கள் எதிர்க்கட்சி தலைவரிடத்திலே முறையிட்ட காரணத்தினாலே அவர் அந்த இடங்களை பார்ப்பதற்கு சென்றார். சென்றபோது வாசலிலே ஒரு தடை ஒன்று இருந்தது. அவருடைய வாகனத்தை கண்டவுடனேயே அந்த தடையை அவர்கள் நீக்கினார்கள். உள்ளே செல்வதற்கு வழிவிட்டார்கள். அவருடைய வாகனமும் இன்னும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ ஸ்ரீதரன், கௌரவ சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஆகியோரோடு அந்த பிரதேசத்து மக்களும் உள்ளே சென்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு தங்களுடைய வீடுகளை காண்பித்தார்கள். இதுதான் என்னுடைய வீடு, அதுதான் என்னுடைய வீடு. இதை பூட்டியும் வைத்திருக்கிறார்கள். இராணுவம் கூட இதிலே இல்லை, எங்களை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை என்று முறைப்பட்டார்கள். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இதனை அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதாக சொல்லி அங்கே இருந்து சென்றார். அவர் பலாத்காரமாக உள்நுழையவும் இல்லை, சட்டவிரோதமாக ஒரு செயல் செய்யவும் இல்லை. சட்டவிரோதமாகவும் பலாத்காரமாகவும் யாராவது ஏதாவது செய்திருக்கிறார்களாக இருந்தால் இலங்கை இராணுவம்தான் பலாத்காரமாக சட்டவிரோதமாக தனியாருடைய காணிகளிலேயும் வீடுகளிலேயும் குடிகொண்டு இருக்கிறார்கள். இந்த பிரதேசத்தில் முழு விஸ்தீரமும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் 25 ஏக்கருக்கு கூடுதலான பிரதேசம் இதில் இருக்கிறது. அதிலே 5 ஏக்கர் மட்டும் சுவீகரிப்பதற்கான சில படிமுறைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இன்னும் நிறைவு பெறவில்லை. சுவீகரிப்பதற்கு படிமுறைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. மிகுதி பகுதிகளை சுவீகரிக்கக்கூட இல்லை, அதுக்கு படிமுறைகள் கூட எடுக்கப்படவில்லை. முழுவதும் தனியார் காணிகளாக, தனியாருடைய சொந்த உறுதிகளிலே இருக்கிற காணிகளாக இருக்கின்றன. ஆனால் அது அந்த உரிமையாளர்கள் திரும்ப சென்று அங்கே வாழ்வதற்கு இராணுவம் இடம் விடாமல் இருப்பது தான் இருக்கிற பிரச்சனையாக இருக்கிறது. ஆகையினாலே ஏதாவது ஒரு விசாரணை யாராவது நடத்த வேண்டும் என்று கேட்கிறார்களாக இருந்தால் எதிர்க்கட்சி தலைவர் பலாத்காரமாக இராணுவ முகாமுக்குள்ளே நுழையவில்லை, அங்கே இராணுவ முகாமும் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் அங்கே சென்ற இடத்திலே இராணுவம் ஏன் பலாத்காரமாக சட்டவிரோதமாக பொதுமக்கள் தங்களுடைய சொந்த வீடுகளிலே குடிபுகாத வண்ணமாக தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்துத்தான் ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். இதை குறித்து இன்று காலையிலே பிரதம மந்திரியை திரு சம்பந்தன் அவர்களும் நானும் சந்தித்து முறைப்பாட்டு செய்தோம். இதை குறித்து இராணுவத்திடத்தில் இருந்து ஒரு அறிக்கையை பிரதமர் தான் கேட்பதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்.